அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் பாலிட்டியில் கான்ஸ்டியூஷனல் பாடிஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதாவது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள்லாம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அதுவும் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொழியின் அடிப்படையில் சிறுபான்மையினர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி தான் இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, குரூப் ஆஃப் பீப்புள் மதர் டங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மெஜாரிட்டி இன் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியாக மக்கள் பேசுவாங்க இல்லையா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் தமிழ் தான் பிரதானமான மொழி. ஸோ இந்த தமிழ்நாட்டில் பிற மொழி பேசக்கூடிய மைனாரிட்டி பீப்புள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய மதர் டங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காக அதர் ஸ்டேட்லேருந்து இங்கே வந்தவங்க கிடையாது, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய குறைவான மொழி பேசக்கூடிய மக்கள், பழங்குடிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டி அமைப்பு தான் இந்த லிங்குவிஸ்டிக் அமைப்பு தான் இந்த அமைப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது மகாராஷ்டிராவில் ஒரு மராத்தி மொழி பேசக்கூடிய ஒரு பகுதி மக்கள் இங்கே வராங்கன்னு வச்சுங்களேன் வேலை நிமித்தமாக, அவங்களுக்கான அமைப்பு கிடையாது இது. அவங்க வருவாங்க போயிடுவாங்க, அது வேறு கிடையாது. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நம்ம பார்த்துருப்போம். இப்போ கோவை மாவட்டத்தில் பார்க்கும்போது பழங்குடி மக்கள் இருப்பாங்க, அவங்களும் தனியாக ஒரு மொழி பேசுவாங்க. இப்போ எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒரு பகுதி மக்கள் இருக்காங்க, அவங்களுடைய மொழி பேசுவாங்க. அது எழுத்து வடிவம்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பகுதி மக்கள், அந்த மக்களுக்கு அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர். அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டியூஷனில் இதுக்காக எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கல. கான்ஸ்டியூஷனில் இது மாதிரி ஒரு அமைப்பு மாற்றுங்க, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸுக்காக ஒரு அமைப்பு உருவாக்குங்கன்னு கான்ஸ்டியூஷனில் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் மொழிவாரி மாநிலங்களை பிரித்தாங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் தான் உருவாக்கியிருப்பாங்களாம். மொழிவாரி மாநிலங்களை பிரிச்சிருப்பாங்க பாருங்கள் 1956. ஸோ அந்த டைமில் தான் இந்த கமிஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 7வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 1956 ஒரு புது ஆர்டிகல் உருவாக்குறாங்க. 350B பார்ட் 18ல் 350B அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலை உருவாக்கி அது கான்ஸ்டியூஷனில் பிளேஸ் பண்ணுறாங்க. அதாவது மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கும் பொழுது தான் இந்த மாநிலத்தில் எத்தனை பிறமொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, பூர்வீக மக்கள், அந்த மாநிலத்தில் பூர்வீக மக்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய அந்த மொழியை பாதுகாக்கணும், அந்த மக்களை பாதுகாக்கணும், அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. மக்களை பாதுகாக்கிறத தாண்டி அந்த மொழி பேசக்கூடிய அந்த மொழியும் பாதுகாக்கணும், அந்த மக்களையும் பாதுகாக்கணும் இல்லையா. ஸோ இதுக்கான ஒரு அமைப்பு தான் இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நியூ ஆர்டிக்கலை உருவாக்குறாங்க. அந்த ஒரு ஆர்டிக்கல் உருவாக்கி அது கான்ஸ்டியூஷனில் பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னா அது கான்ஸ்டியூஷனல் பாடி. ஒரு ஆர்டிக்கல் உருவாக்கி ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்காக அது கான்ஸ்டியூஷனில் பிளேஸ் பண்ணாமல் தனியாக இருந்ததுன்னா ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த கமிஷனர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ இருக்கும் ஒரு இதில் கமிஷனராக அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இல்லை. இவருக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இத்தனை வயசு வரைக்கும் ஒரு பதவியில் இருக்கணும், அந்த இதெல்லாம் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படலை. ஸோ நோ ஸ்பெசிஃபிகேஷன் இன் கான்ஸ்டியூஷன். இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸருடைய தகுதிகள் என்ன, சம்பளம் என்ன, அவருடைய பதவிக்காலம் என்ன அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணல. ஏன்னா இதோடைய அமைப்பு உருவாக்குறதுக்கே கான்ஸ்டியூஷன் சொல்லலை இல்லையா, இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கும் அப்படின்னு கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லலை. ஸோ அதுக்காக எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கமிஷனர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், அதாவது CLM. இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்படிங்கிறது கமிஷனர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற அமைப்பு 1956 உருவாக்குறாங்க. இந்த சட்டம் இயற்றப்பட்டது 1956. இந்த ஆஃபீஸரை உருவாக்குனது 1957 உருவாக்கியிருப்பாங்க. அதாவதுங்க இந்த ஸ்டேட் ஆர்கனைசேஷன் ஆக்ட் அந்த கமிஷன் உருவாக்கியிருப்பாங்க. இது உருவாக்குறதன் மூலமாக இந்த மாநிலத்தில் பிற மொழி பேசக்கூடிய மக்கள் குறைவாக இருப்பாங்க, ஸோ அவங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த சட்டத்தை கான்ஸ்டியூஷனில் பிளேஸ் பண்ணுறாங்க. அதன் பிறகு 1957 ஒரு ஆஃபீஸர் உருவாக்குறாங்க. ஸோ அந்த அமைப்புக்காக ஒரு ஆஃபீஸர் உருவாக்குறாங்க. அந்த ஆஃபீஸர் தான் என்ன சொல்கிறாங்க, CLM கமிஷனர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 1957 உருவாக்குறாங்க. இதோடைய அமைப்பு, இந்த மைனாரிட்டி அமைப்பு இருக்குது இல்லையா, இந்த அமைப்பு இதோடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குதான். இதோடைய ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்குதான். ரீஜனல் ஆஃபீஸ், ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், பல பிரான்ச் இருக்கும் இல்லையா, ஸோ அது போல் ரீஜனல் பிரான்ச்சஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பெல்கம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெல்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்கான். அடுத்து தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் கொல்கத்தாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெட் ஆஃபீஸ்
இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற இந்த அமைப்புடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்கான்? டெல்லியில் இருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாமல் 3 ரீஜனல் ஆஃபீஸர் இருக்கான். அதோட பிரான்ச்சு எங்கே? கர்நாடகாவில் ஒன்று, தமிழ்நாட்டில் ஒன்று, வெஸ்ட் பெங்காலில் ஒன்று, 3 மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹெட் ஆஃபீஸ்லேயே அதாவது இந்த சிஎல்எம் அப்படிங்கிற இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நியூ டெல்லியில் வந்து ஒரு 3 நியூ டெல்லியில் வந்து அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார்? டெப்யூட்டி கமிஷனரும் அசிஸ்டன்ட் கமிஷனரும் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த டெல்லியில் இருக்காங்க, இந்த ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஸ்டேட்டில் வந்து கண்காணிக்கிறதுக்காக எத்தனை மக்கள் இருக்காங்க? யூனியன் டெரிட்டரியில் இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸை வந்து பாதுகாக்கிறதுக்காக நோடல் ஆஃபீஸரையும் வந்து அவங்க வந்து பணி அமைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கமிஷனர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் சொல்கிறாங்க இல்லையா, இவங்க யார் கீழே வருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபால்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். மைனாரிட்டி சிறுபான்மைகளுக்காக ஒரு அமைச்சரவை இருக்கு இல்லையா, ஸோ அந்த அமைச்சரவைக்கு கீழே இந்த அமைப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஏதாவது ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் அப்படிங்கிற இந்த மினிஸ்ட்ரி கிட்ட தான் போய் அவங்க சப்மிட் பண்ணணும். அவங்க தான் பிரசிடென்ட் கிட்ட வந்து அந்த அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இவங்க டைரெக்டாக போயிட்டு சப்மிட் பண்ணுறது காட்டிலும் ஃபஸ்ட்டு இந்த மினிஸ்ட்ரி கிட்ட போகணும். அந்த மினிஸ்ட்ரி தான் பிரசிடென்ட் கிட்ட அந்த அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய ரோல் என்ன? இந்த கமிஷனரி ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நேரடியாக போய் விசிட் பண்ணுறது, பர்சனலாகவே விசிட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்துல மக்கள் எந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத பர்சனல் விசிட் பண்ணுவாங்களாம். அதன் பிறகு ஆன் ஸ்பாட் அசஸ்மெண்ட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். ஒரு மொழி வந்து சிதையணும் அப்படின்னா வந்து பேஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா கல்வி நிலையங்களில் தான். அவனுடைய தாய்மொழியில் கல்வி கேட்குறத காட்டிலும் பிற மொழி அவன் கல்வி கற்கும் பொழுது தன்னுடைய தாய்மொழியை அவன் ஆட்டோமேட்டிக்காக மறக்க ஆரம்பிச்சிடுவான். ஸோ அவனுடைய தேவை, ஏன்னா அந்த மக்களே வந்து குறைவான மக்கள் தான் வந்து பேசுகிறாங்க அப்படின்னும் போது அவன் கல்வி நிறுவனங்களில் போகும்போது அவனுடைய பேச்சு வழக்கு மாறுபடும். ஸோ அந்த மாதிரி அந்த மொழி வந்து சிதைவுக்குள்ளாகாமல் இருக்கிறதுக்காக, அந்த இடங்களில் அந்த பகுதி மக்கள் வந்து துன்புறுத்தலுக்கு ஆளாகாமல் இருக்கிறதுக்காக ஸோ இன்ஸ்டிடியூஷன்லேயும் வந்து ஆன் ஸ்பாட் அசஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு ஹோல்ட் டிஸ்கஷன் வித் சிஎம், கவர்னர், யூனியன் டெரிட்டரி அண்ட் லெஃப்டினன்ட் கவர்னர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது குறித்து இந்த மொழி இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் குறித்து அவங்க ஏதாவது டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக அவங்களால சிஎம் கூடவோ இல்லை கவர்னர் கூடவோ இல்லை யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய சிஎம் கூடவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய லெஃப்டினன்ட் கவர்னர் கூடவோ இவங்களால டைரெக்டாக வந்து டிஸ்கஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பவர்லாம் அவருக்கு இருக்கான். யாருக்கு? இந்த கமிஷனருக்கு. இந்த கமிஷனர் நினைச்சாரு அப்படின்னா இது சம்மந்தமாக விவாதிக்கணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலம் இருக்கக்கூடிய சிஎம் கூடவோ கவர்னர் கூடவோ அவங்களால டிஸ்கஸ் பண்ண முடியும். அதே போல் யூனியன் டெரிட்டரிஸில் இருக்கக்கூடிய 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா, அது இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் கூடவோ இல்லை லெஃப்டினன்ட் கவர்னர் கூடவோ அவங்களால வந்து டேரெக்டாக வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அகைன் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது அண்டு சப்மிட் டு பிரசிடென்ட். அதாவது இந்த மைனாரிட்டி பீப்புள் வந்து அவங்கள வந்து மானிட்டர், கண்காணிக்கிறது, ஏதாவது குற்றங்கள் நடந்தால் அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, அந்த அறிக்கையை சப்மிட் பண்ணுறது பிரசிடென்ட் கிட்ட. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ஜெக்டிவ்ஸ், இவங்களுடைய குறிக்கோள்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொவைட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எந்த மொழி பேசுகிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு சமமான ஒரு வாய்ப்புகள் வந்து கொடுக்கணும். வேலை அடிப்படையின் மூலமாக வேறு எந்த விதமாக இருந்தாலும் அவங்களுக்கு சமமான வாய்ப்பு வந்து கொடுக்கப்படுதா, அதுதான் வந்து இவங்களுடைய அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஸ்ப்ரெட் அவேர்னஸ். அந்த அவேர்னஸ், இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, இது வந்து உங்களுக்காக தான் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குன்றது அவேர்னஸையும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதே போல் அந்த மக்களுடைய அந்த சிறுபான்மை மக்களுடைய அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் சுரண்டலாம் இருக்குது இல்லையா, ஸோ அதையும் வந்து தடுக்கிறதுக்காகவும் இந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா. நம்ம பாதுகாக்கிற ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தையே மக்களுக்கு வந்து சொல்லணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸ் இல்லாமல் ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி பற்றி பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.